வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்கழி ஆரம்பிக்க போகிறது. மார்கழி 1வது நாள்லேருந்து முடிஞ்சது டெய்லி பண்ணினா பரவாயில்ல, அப்படி இல்லையா 1வது நாள் அன்றைக்காவது மார்கழி மாதத்தில் வெண்பொங்கல் பண்ணி சுவாமிக்கு காலங்கத்தில் நைவேத்தியம் பண்ணுவோம். ஸோ இந்த வெண்பொங்கலும் கத்திரிக்காய் கொத்சு, சிதம்பரம் கொத்சுன்னு கேள்விப்பட்டிருப்பேன், அது ரெண்டும் சேர்த்து பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3/4 கப் அரிசி எடுத்துருக்கேன். 1/4 கப்புக்கு பயத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்து போட்டு ஜஸ்ட்டு வாசனை வர வறுத்தா போகிறோம். ரொம்பலாம் கலர்லாம் மாறிடக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு வாசனை வரணும், அவ்வளோதான். இந்த வாசனை வர வறுத்துட்டு இதை 1:4, அதாவது 1 கப்பு அரிசி பருப்பு சேர்ந்ததுக்கு 4 கப்பு தண்ணி வச்சு நல்லா ஒரு 5-6 விசில் கொடுத்து குழச்சலாக எடுத்துருங்க. இப்போ இது வறுத்தாச்சு, அடுப்பு அணைச்சிடுறேன். இதை நான் வேக வச்சுருக்கேன். பார்த்துடலாம், இதே அளவு இவ்வளோ வந்திருக்கு குழச்சலாக வெந்ததுக்குனால. நல்லா சூடாக இருக்குது, நல்ல இதாக இருக்குது. இப்போது எப்படி பொங்கல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எடுத்துக்கிறேன். வெண்பொங்கலுக்கு எடுத்தது நெய். நான் இதில் இன்னும் ஒன்று இது பண்ணியிருக்கேன், என்னென்னா ஒரு வெளியில் எடுத்து குழைக்கிறதே ஒரு 1/2 டம்ளர் பாலும் விட்டுருக்கேன் இந்த வெண்பொங்கலில். அதாவது பாலுக்கு எல்லாத்தையுமே சுத்திப்படுத்துறது உண்டுன்னு சொல்லுவாள். அந்த ரீதியில் நம்ம எதில் வேணாலும் ஒரு சொட்டு பால் விட்டோன்னா அது சுத்தமாகிடும் அப்படிங்கிறதுல பகவானுக்கு நம்ம நைவேத்தியம் பண்ணுறது. இதில் ஒரு 1/2 டம்ளர் பாலை விட்டும் நான் குழச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது. பட் நான் உப்பு போடலை, நான் இதில் போடுறச்சே தான் பண்ணுவேன். இப்போ நெய் விடலாம். ஒரு 6 டீஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கேன். இதில் முதல்ல ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகு போடலாம். மிளகு நல்லா பொரியணும். ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஜீரகம், பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன், முந்திரி பருப்பு உங்கள் சௌரியம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அண்ட் இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணது ஒரு 1/2 ஸ்பூன். இதில் முழுஷா எங்களுக்கு மிளகு வேண்டாம் அப்படின்னா 1-2 உடச்சி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் வறுபட்டாச்சு. தேவையான உப்பு போட்டிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவான்னா, எங்களுக்கு இவ்வளோ நெய் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 ஸ்பூன் நெய்யில் தாளிச்சுன்னு கொஞ்சம் பாக்கிக்கு எண்ணெயை விட்டுப்பா, அப்புறம் மேலே கொஞ்சம் நெய்யை விட்டு பரமாறிப்பா. உங்கள் சௌகரியம் அதெல்லாம். எனக்கு பகவானுக்கு படைக்கிறது அப்படின்னா நேராக ஃபுல்லாக நெய்யில் தான் பண்ணணுன்றது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். இந்த அளவுக்கு குழச்சலாக இருந்தால் தான் அது நாழியாக ஆக கெட்டியாக வேற ஆகிடும். இது அது எல்லாம் வெண்பொங்கல் நல்ல க்ரீமியாக ஏன்னு கேட்குற மாதிரி இருக்குது. நிச்சயமாக இதை பகவான் ஏற்றுப்பார். மார்கழி மாதத்தில் ஏன் இதை பண்ணுறா அப்படின்னு சொன்னேன்னா, மார்கழி மாதத்தில் தான் ஓசோன் ரொம்ப கீழே இருக்கிறது அப்படிங்கிறது, ஆக்சிஜன்லாம் நல்லா ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால் காலங்கத்தால் எழுந்து கோவிலுக்கு போய் கோலம் போட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த பொங்கல் இந்த இதில் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டோன்னா இதில் இருக்கிற இந்த ஃபேட்டு, இதில் இருக்கிற இந்த ப்ரோட்டீன் இந்த மாதத்துக்கு நமக்கு தேவை. எல்லாத்தையுமே நான் முன்னாடியே ஒரு இதில் சொல்லியிருக்கேன். நம்மளோட முன்னோர்கள்லாம் எல்லாத்தையும் யோசித்து அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவையானதை தான் சொல்லியிருக்கா. ஸோ இது பொங்கல் ரெடி. இப்போது
பொங்கல் ரெடி. அடுத்தாப்புல இந்த கொத்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம இப்போ இந்த கொத்சு பண்ண ஆரம்பிக்கலாம். பட் அந்த சிதம்பரம் கொத்சுக்குன்னு தனியாக ஒரு பொடி உண்டு. அந்த பொடி ஃபஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்து அந்த பொடி பண்ணி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் இந்த பொடிக்கு வந்து மெயினாக கொத்தமல்லி விதை, நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகாவத்தல், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ, நானும் ஒரு 6 போட்டிருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். இவ்வளோ பெருசு கட்டி பெருங்காயத்தை இதில் போடுறேன். இப்போது ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். ஆக்சுவலி பார்த்தேன்னா கோவிலில் பண்ணுற கொத்சுக்கு வந்து அவள் வெங்காயம் சேர்க்க மாட்டா, வெறும் கத்திரிக்காய் மட்டும் சுட்டுட்டு அதை இது பண்ணுவா. அப்படி இல்லையா நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு, இப்போ நாம் வதக்கி தான் எடுத்து வச்சுருக்கோம், இந்த மாதிரி வதக்கிட்டு எடுத்து வைப்பா. நம்ம வந்து நமக்கோசரம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணுறோம். சுவாமிக்கு அங்கே வந்து நடராஜ சுவாமிக்கு ஜீரக சம்பா சாதமும் இந்த கொத்சும் தான் தினம் காத்தால முதல் நைவேத்தியமே. இதெல்லாம் நல்லா வறுப்பட்டாச்சு. இப்போ இதை பொடி பண்ணின்னு வந்துடலாம். அது கொஞ்சம் ஆறுனப்புறம் பொடி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கத்திரிக்காய் போட்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. ஒரு 4-5 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இது ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு 6 ஸ்பூன், தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடலாம். ஆல்ரெடி வதக்கி வச்சு இந்த கத்திரிக்காயும் இதில் சேர்க்கலாம். கத்திரிக்காயை போட்டு இதில் அமுத்தி விட்டுருங்க, உருவமே இருக்கக்கூடாது. இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு போடுறதுனாலும் போடுங்க. ஒரு சின்ன எலுமிச்சைக்காய் சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன், அதை இப்போ கரைச்சி வச்சுருக்கேன். இதை அதில் விட்டுடலாம். இது எல்லாத்தோடையும் சேர்ந்து இது வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பொடி பண்ணின்னு வந்துடுறேன். இது எவ்வளோ தூரம் ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாமா? ஜோராக ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் இந்த பண்ணியிருக்கிற இந்த பவுடரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பவுடர் நான் வறுத்தது எல்லாத்தையும் பொடி பண்ணின்னு வந்தாச்சு. எல்லா பவுடரையுமே போட்டுடலாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்ற மாதிரி தோணித்துனா தண்ணி விட்டுக்கோங்க. இன்னொரு 2 நிமிஷம் இதை மூடி வைக்கிறேன். இந்த பொடியோடு கொதிக்கட்டும். ரெடி எடுத்து கடைசியாக கொஞ்சோண்டு நான் வெல்லம், வாசனையே பிரமாதமாக இருக்குது. அடுப்பு அணைச்சிட்டேன். பொங்கலோட இந்த கொத்சு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக மார்கழி மாதத்தில் பொங்கல் பண்ணி பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுக்கு ஒரு நாள் சாம்பாருங்கிறதே ஒரு நாள் இந்த கொத்சு பண்ணுங்க. எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.